நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளை நாம் கொண்டாடுற மறந்துடுறோம். ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் மாயா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே 8 பேர் கொண்ட குழு இருந்தது. அந்த டீம் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணும், ப்ராஜெக்டை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணும். கம்ப்ளீஷன் அன்றைக்கி அவங்க கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இடையில் எந்த விதமான செலிப்ரேஷனுமே பண்ணுறதில்ல. அடுத்ததாக அவங்களுக்கு 16 வார காலம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு அசைன் ஆகுது. அதில் 8 வாரம் முடிஞ்சிருச்சு. இவங்க ஒரு மாடலை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த மாடல் கிளைண்ட்டுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த டீம் மேலே டோட்டலாக டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போடுறாங்க. ஒட்டுமொத்த டீமுமே டயர்டாகிருக்கு, ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸோடு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாயா எதுவுமே சொல்லாமல் ஒரு டிஸ்கோ பால் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சாங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கோ பாலை ஆன் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கோ மோட் ஆன் ஆகுது. ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. அதில் இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆடுறத பார்த்துட்டு எல்லா டீம் மெம்பர்ஸும் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களுக்கு ஏன்னு புரியலை, பட் ஆனால் எல்லோரும் ஆடுறாங்க. ஆடி முடித்த பின்னாடி எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு மாயா அவங்க முன்னாடி பேசுகிறாங்க. நம்ம 8 வார காலம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கடுமையாக உழைச்சோம். கிளைண்ட்டுக்கு இந்த இது பிடிக்கல தான், ஆனால் நம்ம இதிலேருந்து ஒரு டேக்அவே எடுத்துக்கலாம். நம்ம ரேகா ப்ரப்போஸ் பண்ண மாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாம் கிளைண்ட்டோட பல்ஸை நம்ம பிடிச்சிருக்கோம். இப்போ அந்த மாடலை நம்ம டெவலப் பண்ணுறோம். 8 வார கால டைம் நம்மளுக்கு இருக்குது. அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை நிச்சயமாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அந்த டீம் மறுபடியும் கடுமையாக உழைக்க ஆரம்பிக்குது. 8 வார காலத்துக்குள்ளே மிச்ச ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 16வது வாரம் அன்றைக்கி கடைசி நாள் அந்த ப்ராஜெக்டை கிளைண்ட்டுக்கு முன்னாடி ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கிளைண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப திருப்திகரமாக அமையுது. கிளைண்ட்டும் இவங்க மேலே எப்படி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னாங்களோ இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. மாயா பண்ண அந்த ஒரு சின்ன செலிப்ரேஷன் இன்றைக்கி அவங்க ப்ராஜெக்டை சின்ன காலகட்டத்துக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக உதவி இருக்குது. மாயாவை போலவே நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளையும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளாலேயும் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.